கார்த்திக் தீபா சீரியல் இன்றைக்கி ஒரு சூப்பரான பரபரப்பான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். ஐஸ்வர்யா வந்து தீபா பாடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு சதி பண்ணாங்க. அதை வந்து கார்த்திக் முறியடிச்சிட்டாங்க. செம்ம பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அபிராமி அம்மா வந்து சொல்கிறாங்க கார்த்திக்கிட்ட, இந்த மாதிரி நீ சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போடுவேன், தெருவில் இறங்கி நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், சாரிம்மா இனிமேல் சண்டைலாம் போட மாட்டேன் அப்படின்னோடனே சரி அப்படின்ட்டு அபிராமி அம்மா ஒரு செகண்ட் யோசிக்கிறாங்க. சரி அந்த ஜோசியர் சொன்னது ஞாபகம் வந்தோடனே சரிப்பா நீ போய் மேலே போய் பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. தீபா கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க நம்ம கார்த்திக். எதுக்கு சார் தேவையில்லாமல் வந்து எனக்காக கஷ்டப்படுறீங்க அப்படின்னோடனே, பின்ன உங்களுக்காக எதிராக வந்து சதி பண்ணாங்கன்னா அதை நான் வந்து கூடவே இருந்துக்கிட்டு அதை கண்டுக்காமல் இருக்க முடியுமா? அதெல்லாம் முடியாது, நான் வந்து தட்டி கேட்க தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் இருங்க வரேன்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க. கிஃப்ட் கொடுத்தோன்னே என்ன சார் இது அப்படின்னு பிரித்து பாருங்கள் நீங்கள் கேட்டது தான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் பிரித்து பார்க்குறாங்க. பார்த்தோன்னா வந்து ரெண்டு பேரும் மேரேஜ் ஃபோட்டோ வந்து ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தீங்களா இல்லைன்ட்டு அதான் ஃப்ரேம் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னோடனே ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரி இப்போ நாளைக்கு ப்ராக்டிஸ்லாம் எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா அப்படின்னோடனே ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நான் நல்லபடியாக ப்ராக்டிஸ் பண்ணி ரெடியாக இருக்கேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொன்னோன்னா சரி நல்லது ரைட்டு, நீங்கள் இப்போ உங்கள் ப்ராக்டிஸை கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கார்த்திக் கீழே போயிடுறாங்க. அதே சமயத்தில் இந்த பக்கம் வந்து ரூபஸ்ரீ ஐஸ்வர்யா மாயா வீட்டில் வந்து கோகிலாவோட சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்படி வீணாக போயிடுச்சு அப்படின்னு ரூபஸ்ரீ வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க. நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு பெரிய திட்டம் போட்டேன், கடைசியில் 10 லட்சம் காசும் போயிடுச்சு, கடைசியில் வந்து இவன் வந்து கார்த்திக் இப்படி ஏமாற்றிட்டான், என்னால் ஒன்றுமே செய்ய முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு. நீங்கள் ஒன்றும் பதட்டப்படாதீங்க அப்படின்னு கோகிலா பாட்டி சொல்கிறாங்க. டைம் இருக்குல்ல, ரொம்ப டென்ஷன் ஆகாத, ரிலாக்ஸாக இரு, அதுக்கு தான் நான் ஐடியா பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டில் கையில் உள்ள பாட்டில் எடுக்கிறாங்க. இந்த பாட்டிலை பார்த்தோன்னா என்ன இந்த பாட்டிலா அப்படின்னோடனே, நீங்கள் பயப்படுற லெவலுக்கு அந்த மாதிரி பாட்டிலெலாம் கிடையாது, இந்த பாட்டிலில் உள்ளதை வந்து அந்த பாலில் கலந்து அவளுக்கு கொடுத்துட்டிங்கன்னா நிச்சயமாக அவள் வந்து டயர்டாகிடுவான், அவளால் வந்து மறுபடியும் பாட முடியாது, அதை மட்டும் தீபாவுக்கு எப்படியாவது கொடுத்துடணும் அப்படின்னோடனே, யார் கொடுக்குறது அப்படின்னோடனே கோகிலா பாட்டி சொல்கிறாங்க, ஐஸ்வர்யா நீ தான் அந்த வீட்டில் இருக்க, நீ தான் கொடுக்கணும் அப்படின்னதுக்கப்புறம் நிச்சயமாக நான் கொடுத்து வந்து தீபாவை பாட முடியாத லெவலுக்கு நான் சவால் விட்டு நம்ம வெற்றி கொடி நாட்டுறோம் அப்படின்னு சொல்கிறோன்னா சரின்ட்டு இந்த பக்கம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க ஐஸ்வர்யா. இந்த விஷயத்தை வந்து ஐஸ்வர்யா அம்மா கிட்ட வந்து சொல்லிடுறாங்க. அவங்க கலக்கிறதுக்காக கிச்சனுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் அடுத்த நாள் காலையில் வந்து தீபா வந்து சாமி ரூமில் வந்து பூஜை செஞ்சு வேண்டிக்கிட்டு இருக்காங்க. முருகா இன்றைக்கி நான் முதல்ல பாட போகிறேன், எல்லாருக்கு முன்னாடியும் என் முகம் தெரிய போகுது, அதுக்கு வந்து எந்த தடங்களும் இல்லாமல் கார்த்திக் சாருக்கு வந்து நான் பேர் புகழ் எல்லாமே வெற்றிகரமாக நான் கொடுக்கணும், அதுக்கு நீ தான் எனக்கு துணையாக இருக்கணும், உன்னை நம்பி தான் நான் பாட போகிறேன், இன்றைக்கி எந்த பிரச்சனையும் வராத லெவலுக்கு நீ காப்பாற்றணும் ஆண்டவா அப்படின்னு சொன்னோன்னே சாமி ரூமில் வேண்டிட்டு இந்த பக்கம் வந்து மாடிக்கு போயிடுறேன். மாடிக்கு போய் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போ தான் கரெக்டாக கார்த்தி வராப்பில். கார்த்தி வந்தோன்னே வந்து என்ன சார் இந்த ரெடி ஆகிட்டிங்களா அப்படின்னு கேட்டோன்னே, நான் கேட்குறத நீங்கள் எனக்கு முன்னாடி கேட்குறீங்களா அப்படின்னு கார்த்தி கேட்டோன்னே, சார் இந்த புடவையில் நான் அழகாக இருக்கேனா அப்படின்னு கேட்குறாங்க தீபா. நல்லா அழகாக தான் இருக்கீங்க, எதுக்கு திடீர்னு கேட்குறீங்க அப்படின்னோடனே, இல்லை சார் முதல்ல பாட போகிறல ஸ்டேஜில் அதான் நல்லா இருக்கான்னொன்னே, ரொம்ப அழகாக இருக்கீங்க இந்த புடவையில் அப்படின்னோடனே கார்த்தி க்யூட்டாக சிரிக்கிறாப்புல. சிரித்தோன்னே தீபாவும் சிரிக்கிறாங்க. சரி நான் ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து இந்த பக்கம் வந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க மாடிப்படிக்கிட்டு. அந்த பக்கம் அதான் சாக்குன்னு வந்து மீனாட்சி வந்து பாலில் வந்து மிளகு இதெல்லாம் போட்டு நல்லா குரல் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் பாலை இங்கே வச்சுட்டு இப்படி நவுந்து போகிறாங்க மீனாட்சி. அந்த கேப்பில் வந்து இந்த ஐஸ்வர்யாவோட அம்மா வந்து கலந்து விட்டுறாங்க அந்த டப்பாவை. கலந்து முடிச்சதுக்கப்புறம் பாலை எடுத்துகிட்டு மீனாட்சி வந்து தீபா கிட்ட வந்து கொடுக்கறதுக்காக மேலே போயிட்டுருக்காங்க. இதை குடித்தாலா இல்லையான்னு பார்க்கலான்னு பார்த்தா கார்த்தி வந்து நடுவுலேயே நின்றுக்கிட்டு இருக்கான். அப்படின்ட்டு ஐஸ்வர்யா அம்மா போக முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்காங்க மாடிப்படியிலே நின்றுக்கிட்டு. தீபா கிட்ட வந்து இந்த பாலை குடி அப்படின்னு குடிக்கிறதுக்கு கொடுக்குறாங்க. கொடுக்குறப்ப வந்து தீபா வந்து இல்லைக்கா இப்போ வேணாமே அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை இப்போ குரல் நல்லா இருக்கணும்ல, அப்போ தான் இதை சாப்பிட்டா தான் நல்லா தெம்பாக பாட முடியும் அப்படின்னு சொன்னோன்னே சரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாயில் எடுத்து வைக்க போடுறாங்க. கரெக்டாக வந்து அப்பா ஃபோன் பண்ணோன்னே எடுக்கிறாங்க. என்னப்பா சொல்லு கிளம்பியாச்சா அப்படின்னோன்னே, தர்மலிங்கம் வந்து நான் கிளம்பிட்டாச்சு ரெடியாக இருக்கோம், நீ இப்போ நல்லா பாடுவேன்னு எனக்கு தெரியும், பட் இருந்தாலும் வந்து எனக்கு தான் ரொம்ப பதட்டமாக இருக்குது, இது வரைக்கும் நீ எவ்வளவோ பாடியிருந்தாலும் முதல்ல நீ மேடையில் பாட போகிறத நான் கேட்க போகிறேன் இல்லை பார்க்க போகிறேன், அதுக்காக தான் வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்குது, அதுக்காக நான் கோயிலுக்கு போய் வந்து ஓம் பேர்லேயும் மாப்பிள்ளை பேர்லேயும் அர்ச்சனைலாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நான் வந்து கோயிலுக்கு வந்துடுவேன், பார்த்து ஜாக்கிரதையாக வச்சுக்க, எந்த பிரச்சனையும் இல்லாமல் யார்கிட்டையும் பேசாத, புதுசாக தெரிஞ்சவங்க கிட்டலாம் யார்கிட்டையும் பேசாமல் ஜாக்கிரதையாக இருந்துக்க அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நான் நல்லா தைரியமாக இருக்கேன், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சாச்சு அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு ஃபோனை வச்சிடுறாங்க. ஃபோனை வச்சதுக்கப்புறமேட்டுக்கு மறுபடியும் பாலை எடுத்துகிட்டு வாங்கி குடிக்கலான்ட்டு இந்த பக்கம் போகிறாங்க. இந்த பக்கம் பாட்டி வந்து ஐஸ்வர்யாவோட அம்மா வந்து இந்த பக்கம் நவுந்து போகலான்னு பார்க்குறப்ப கார்த்தி வந்து ஃபோனை எடுத்து கட் பண்ணிவிட்டு ரூமுக்கே போயிடுறாப்புல. ரூமுக்கு வந்தோன்னே வந்து தீபா பாட்டு டக்குன்னு குடிக்கலான்ட்டு ஃபஸ்ட்டு சிப்பு கொண்டு போகிறாங்க. டக்குன்னு கார்த்தி வந்துடுறாப்புல. தீபா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னோன்னே,
இல்லை பால் குடிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும் அப்படின்ட்டு, கார்த்தி போய் வந்துட்டானே, வந்து தடுத்துட்டானே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு இந்த பக்கம் பின்னாடி வந்து அவ குடிச்சாலா இல்லையான்னு தெரியாமல் தவியாக தவிச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம். இதே விஷயத்த வந்து ஐஸ்வர்யா கிட்ட வந்து சொல்லிடுறாங்க. நான் கொடுக்க வேண்டியது எல்லாமே கடந்து கொடுத்தாச்சு, மீனாட்சியும் எடுத்துகிட்டு போயிட்டா அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் நீ பார்த்தியா அப்படின்னோடனே இந்த விஷயத்த வந்து மாயாவுக்கும் ஃபோனை போட்டு வந்து சொல்கிறாங்க. நாங்கள் கலந்து கொடுக்க வேண்டியதை கொடுத்தாச்சு, அவளும் அவர் ரூமுக்கு மீனாட்சி எடுத்துகிட்டு போயிட்டா அப்படின்னோடனே, அவள் குடிச்சிட்டாலா இல்லையா அப்படின்னோடனே, இல்லை அது எங்களுக்கு இன்னும் தெரியல, ரூமுக்கு போய் பார்த்தா தான் தெரியும், நான் ரூம் போய் பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் வந்து மீனாட்சி வந்து அவ வெறும் வயிற்றோட இருக்கா, அவள் பால் குடிக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட எபிசோடை வந்து முடிக்கிறாங்க பரபரப்பாக.